சொத்துக்காக காதலித்து திருமணம் செய்து நடித்த கணவர் மனைவியை கொன்றுவிட்டு நாடகம் காட்டிக் கொடுத்த பிரேத பரிசோதனை அறிக்கை. தாயை பிரிந்து தவிக்கும் 3 மாத கைக்குழந்தை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பூமாண்ட கவுண்டனூரை சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி. இவரது மகள் BE பட்டதாரியான 28 வயது பூரணி பெங்களூரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது பழக்கமானவர்தான் சின்னியம்பாளையத்தை சேர்ந்த 29 வயதான மதன்குமார். அன்பை பகிர்ந்து வந்திருக்கிறார். மதன்குமாரை நம்பிய பூரணி இந்த காதல் குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவிக்க மதன்குமார் குறித்து விசாரித்த போது அவர் பொருளாதாரத்தில் சற்று பின்னடைவை கொண்டவர் என்றும் ஆனாலும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்ததாம். பூரணிக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என விரும்பிய பெற்றோர் அவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனராம். உன் மீது உயிரையே வைத்திருக்கிறேன் என மதன்குமார் பூரணியிடம் தெரிவித்ததால் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். மேலும் பெங்களூருவில் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பூரணி கருவுற்றார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கோபிச்செட்டிப்பாளையம் தனியார் மருத்துவமனையில் அந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து விட்டார் என கூறிக்கொண்டு கவுந்தம்பாடியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பூரணியை தூக்கி கொண்டு சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பூரணி ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக கூறி பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருமணமாகி 1.5 ஆண்டுகளே ஆன நிலையில் இந்த சம்பவம் குறித்து சந்தேகமடைந்த கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் திவ்ய பிரியதர்ஷினி மற்றும் DSP தங்கவேல் ஆகியோர் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையேதான் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் பூரணி இயற்கை மரணம் அடையவில்லை, அவரை கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மதன்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் சென்றபோது குடும்பத்துடன் மதன்குமார் மாயமாகியிருந்தார். கடந்த 1 மாத காலமாக தீவிரமாக தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மதன்குமார் அவரது தந்தை யுவராஜ், தாய் பூங்கொடியை ஒத்த குதிரை என்ற இடத்தில் சுற்றி வளைத்து போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருமணம் முடிந்த பிறகு பூரணியை அவரது பெற்றோரிடம் சொத்தை பிரித்து வாங்கி வருமாறு மனைவி பூரணியிடம் மதன்குமாரும் அவரது குடும்பத்தினரும் கூறிய போது அதனை பூரணி ஏற்க மறுத்து விட்டாராம். இந்த தகராறிலேயே பூரணியை மதன்குமார் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மதன்குமார் மற்றும் அவரது பெற்றோர் கோபியில் உள்ள குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.